பிரைஸ் தி லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தினம் நம்ம யோபுவின் சரித்திரத்தின் 2வது அதிகாரத்தின் 6வது வசனம் இருந்து 13வது வசனம் வரைக்கும் பார்க்க போறோம். இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது சாத்தான் சேலஞ்ச் பண்றான் கர்த்தர்ட்ட. பாருங்க, நீங்க அவரோட சொத்து சுகத்தை மட்டும், சொத்து சுகம் குமாரத்திகளை மட்டும் அழிச்சு உடனே அப்போ அப்படி ஒன்றும் நம்ம தவறான வார்த்தைகள் பிரயோகிக்கல, உங்களை தூஷிக்கல அப்படின்னு சொல்றீங்க. மனுஷன் அவனை தொட்டா, அவனுடைய உடலை தொட்டா ஒழிய அவன் நாம நல்லா இருக்கோம்ல, மீதெல்லாம் சமாளிச்சுக்கலாம்னு நினைச்சுக்குவான் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்குவாங்க. அதனால அப்பயுமே அதனாலதான் உங்களை தூஷிக்கல அப்படின்ற மாதிரி சொல்றான். சொன்ன உடனே சரி கர்த்தர் சரி, நீ என்ன வேணா பண்ணிக்கோ, அவனோட பிராணனை உயிரை மட்டும் எடுத்துக்காத, மற்றபடி மீதி என்ன வேணா பண்ணிக்கோ, இதுதான் அவன் உடம்ப தொடணுன்ற தொடு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப என்ன பண்றான், வேகமா போயிட்டு யோபுவோட உடம்பு முழுக்க பருவால நிறைஞ்சிருச்சு. அவனை அடையாளமே தெரியல, அந்த அளவுக்கு அவனுக்கு பருவால் நிறைந்த ஸ்கின் அலர்ஜி மாதிரி அவர் அரிக்குது. அது ஒரு ஓடு எடுத்து அந்த ஸ்கின்னை தேய்க்கிறாரு. அந்த அளவுக்கு அவரால் கையால் செய்ய கூட முடியல, அதாவது பொறுக்க முடியாம அந்த அளவுக்கு அப்படி இருக்கிறாரு. அப்ப அவருடைய மனைவி சொல்றாங்க, என்னையா சொத்து சுகம் எல்லாம் போச்சு, உன்னோட உலர்நிலையும் போயிடுச்சு, இப்போ ஹெல்த்தியா இருந்த அதுவும் போச்சு, இப்போ இப்ப கூட நீ கடவுளை தூஷிக்க மாட்டியா, பேசாம தேவனை தூஷித்து ஜீவனை விடும், கடவுளை தூஷிச்சுட்டு செத்து போயா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப என்னடி நீ பைத்தியக்காரி மாதிரி பேசுற, கடவுள்கிட்ட நன்மையான விஷயங்களை பெற்றுக்கொண்டோம், நம்ம அப்ப சந்தோஷப்பட்டோம். அதே மாதிரி தவறான விஷயங்கள் நம்ம கஷ்டத்தையும் கடவுள் அனுமதிச்சிருக்காரு அப்படின்னா அதையும் நம்ம சந்தோஷமா தான் ஏத்துக்கணும். அதை இப்படி பைத்தியக்கார மாதிரி பேசாத, நீ போ அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் அவரோட நெருங்கிய தோழர்கள் 3 பேரு, எலிபாஸ், பில்தாத், சோப்பார் அப்படின்னு சொல்லி 3 பேர் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். அவர் நல்லா இருக்கும்போது அவரோட இருந்தவங்க, அவரோடய சேர்ந்து வளர்ந்தவங்கன்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி அவரை மாதிரியே நல்ல யோபு மாதிரியே நல்ல அவங்களும் பிரபுக்களா இருந்திருப்பாங்களா என்னன்னு தெரியல. அந்த அளவுக்கு இவரோட நெருங்கிய சிநேகிதர்கள் 3 பேரும் தூரத்திலே பாக்குறாங்க. இவரை பார்க்கலாம், துக்கோசரைக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பி, எல்லாமே போயிடுச்சு அவருக்கு, என்னன்னு சொல்லி பேசலாம், பார்க்கலாம், நம்ம ஃப்ரெண்டாச்சே போய் விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்புனாங்க. 3 பேர் சேர்ந்து வர்றாங்க. வரும்போது தூரத்திலே பார்த்தா அவரோட நிலைமையை பார்த்து அவர் உரு தெரியாம, யாருமே யோபுவே அடையாளம் தெரியல, அந்த மாதிரி உடம்பூரா கட்டி அந்த மாதிரி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்படுறாங்க. கவலைப்பட்டுட்டு யோபு பக்கத்துல இது அழுது, அவரை கட்டி பிடிச்சு அழுது, அவரோட சேர்ந்து அவர்கிட்ட ஒன்றும் பேச முடியல. 7 நாள் முகங்குப்புற விழுந்து அவரோட சேர்ந்து அவரோடய அந்த வெளியே கிடக்குறாங்க.